பார்க்க போகிறது ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். ஆல்ரெடி பார்ட்டிஷனிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து லிஸ்ட் பார்ட்டிஷனிங். ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு ரேஞ்ச் பார்ட்டிஷனிங். ஸோ இப்போ ரேஞ்ச் பார்ட்டிஷனிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் பார்ட்டிஷனிங்கிறது மேப் டேட்டா வந்து மேப் பேஸ்டு வந்து ரேஞ்சஸ் ஆஃப் பார்ட்டிஷன் கீ வேல்யூஸ். ஓகேவா, மெயினாக ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் அப்படின்னா மேப்ஸ் டேட்டா அதுதான், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் அப்படின்னா, ஸோ லிஸ்ட்டு பார்ட்டிஷனிங் அப்படின்னா நம்ம வந்து மந்த்துன்னு கொடுத்தோம்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, டிசம்பர் லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதுவே ரேஞ்ச் பார்ட்டிஷனிங் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஜனவரி டு மார்ச், அப்புறம் ஏப்ரல் டு ஜூன், ஸோ பாருங்க ஜனவரி அண்ட் பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல், மே அண்ட் ஜூன், ஜூலை. ஸோ இதில் தான் அது ரேஞ்ச் பார்ட்டிஷனிங், சரிங்களா. ஸோ இந்த ஜான்வரி டு பிப்ரவரின்றது அது ஒரு ரேஞ்ச், இல்லைனா ஜான்வரி டு மார்ச்ன்றது அதுவும் ஒரு ரேஞ்ச் தான். ஜான்வரி டு டிசம்பர்னு சொல்கிறோம்ல அது கூட ஒரு ரேஞ்ச் தான். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷனிங்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரேஞ்ச் பார்ட்டிஷன் queries பார்க்கலாம். எப்பயும் போல் நம்ம ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டேபிள் நேம் வந்து பார்ட்டிஷன் எம்ப்ளாயி. ஸோ அவங்களோட என்னென்ன காலம் நேம்லாம் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அவங்க ஹையர் பண்ண டேட், ஜாப் ஐடி, சேல்ரி, மேனேஜர் ஐடி, அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஐடி, இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கமிஷன் பாலிசி நம்பர், ஸோ அது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து டேட்டா டைப்பு நம்பரா இல்லை வேர்க்கரா. இங்கே பாருங்கள் டேட்டுக்கு வந்து டேட்டுன்ற டேட்டா டைப் வரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஜாப் ஐடி அதோட ரேஞ்செலாம் எந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ சேல்ரினா 8,2. ஸோ ஏன்னா 2ன்றது 0.00. சேல்ரிக்கு எங்கே பாருங்கள் நம்பர் டேட்டா டைப் வந்துட்டு நம்பர் 8,2ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 8ன்றது வேல்யூஸ், 2ன்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் வரணும், சரிங்களா. அதுதான் ஏன்னா சேல்ரி வந்துட்டு 20,000 0.00ன்னு வரும் இல்லையா, அந்த 0.00 தான் இங்கே 2ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான query. ஸோ இப்போ நம்ம பார்ட்டிஷன் ரேஞ்ச் பார்ட்டிஷனுக்கான query இங்கே பாருங்கள் பார்ட்டிஷன் பை ரேஞ்ச். இதில் என்ன காலம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, சரிங்களா. டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் இப்போ ரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்ட்டிஷன் P1, நேம் எனக்கு P1, வேல்யூ லெஸ் தென் 20 இருக்கும். பாருங்கள் பார்ட்டிஷன் P1ல் அது ஸ்டோரேஜ் வந்துட்டு இனிஷியல் 10K 10,000, நெக்ஸ்ட்டு 10,000 இருக்கணும். பார்ட்டிஷன் P2 வேல்யூஸ் லெஸ் தென் 60, அதுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும். இதில் வந்துட்டு P3 வேல்யூ லெஸ் தென் 9,999 இருக்கணும். ஸோ இப்படிலாம் ஒரு நம்ம query நம்பர் ரேஞ்ச் பார்ட்டிஷனிங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், இன்சர்ட் இன்ட்டு பார்ட்டிஷன் டேபிள்ஸ், சரியா. நான் வந்துட்டு எங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸ் என்ற டேபிள்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். அங்கே இருக்கிற அங்கே இருக்க டேட்டாவெலாம் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹெச்ஆர் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் நாட் நல். ஸோ இப்போ 106 rows வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன், ஓகேவா. இங்கே பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பார்ட்டிஷன் எம்ப்ளாயீஸ். அங்கே வந்துட்டு நான் ஒரு கண்டிஷன் இந்த எம்ப்ளாயி ஐடி நாட் நல்ல, எதுவும் நல்லாவும் இல்லைன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு என்னோடய டேபிள் நான் இங்கே ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். query பார்ட்டிஷன் பை ரேஞ்சுக்கும் நான் query போட்டுட்டேன். டேபிள் க்ரியேட் பண்ணோடனே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம், அதை நான் வேறு டேபிள்லேருந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டிஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ஆல்ரெடி நான் பேசிக் SQL கமெண்ட்ஸில் சின்டெக்ஸில் நான் இந்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு வேறு டேபிள்லேருந்து நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம இந்த டேபிளில் போடணும் அப்படின்னா இதோட சின்டெக்ஸ் இது தான். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹெச்ஆர் எம்ப்ளாயிலேருந்து ஹெச்ஆர் எம்ப்ளாயி டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பார்ட்டிஷன் எம்ப்ளாயி டேட்டாக்கு டேபிளில் கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு என்னோடய டேட்டா. ஸோ இப்போ நாம் இந்த அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் டேபிள் பார்ட்டிஷன் எப்படி நான் அனலைஸ் கம்ப்யூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவரை பண்ணதெல்லாம் கரெக்டு. ஸோ இப்போ நம்ம பார்ட்டிஷன் நான் இப்போ ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். செலக்ட் டேபிள் நேமு, பார்ட்டிஷன் நேமு, ஹை வேல்யூ, டேபிள் ஸ்பேஸ் நேம், blocks, number of rows from
இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் யூசர் டேப் பார்ட்டிஷன்ஸ் சரிங்களா வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு பார்ட்டிஷன் எம்ப்ளாயி ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டேபிள் நேம் நம்ம எவ்வளோ எத்தனை பார்ட்டிஷன் பண்ணோம் P1 P2 P3 பார்ட்டிஷன் பண்ணோமா அதில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்தோம் லெஸ் தென் 20 60 இதெல்லாம் வந்து என்னோடய ஐ வேல்யூஸ் நம்பர்ஸ் சரிங்களா டேபிள் ஸ்பேஸ் நேம் வந்துட்டு லைவ் எஸ்கியூஎல் யூசர்ஸ் இந்த பிளாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது ஸோ லெஸ் தென் 20ல் வந்துட்டு எவ்வளோ ரோ இருக்குது 1 தான் இருக்குது லெஸ் தென் 20 இந்த கண்டிஷனில் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 54 ரோஸ் இருக்குது ஸோ லெஸ் தென் 999 இந்த கண்டிஷனில் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னா 51 ரோஸ் இருக்குது ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம் கடைசியாக நம்மளுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க 3 ரீஜனாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணதில் இவ்வளோ ரோஸ் இந்த கண்டிஷனுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் பார்ட்டிஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேஷ் பார்ட்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தேங்க்யூ